என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. இப்ப நாம அமெரிக்காவிட்ட கேட்கிறது வேற என்னத்துக்கு நீங்க பேச ஆரம்பித்தீர்கள்? அதாவது இந்த அக்ரிமெண்ட்ல கிட்டத்தட்ட அநேகமாக சில இழுபறிகள் இருந்தாலும் அதை முழுமையாக முறித்து விட்டுத்தான் அவர்கள் தாக்குதல் நடத்தியிருக்க வேண்டும். அமெரிக்கா இந்த தாக்குதலை ராஜ்ய ரீதியாக நடத்தியதற்கு காரணம் ஈரானுடைய ஒரு ஸ்ட்ராங், தாங்கள் சொல்வதை சாதித்தாக வேண்டும். ஈரானுடைய எச்சரிக்கையை தாண்டி ஈரான் சரியான முறையில் நடக்க தவறினால் மாற்று வழி எடுக்க வேண்டும் என்று மார்க்கோ ரூபியோ நேற்று மாலை சொல்லியிருந்தார். நேயர்களே, அமெரிக்கா ஈரானுடைய தெற்கு பகுதியிலே கடுமையான தாக்குதல், பலமுனை தாக்குதல்கள் நடத்தியிருப்பது மத்திய கிழக்குல வெண்ணெய் திரண்டு வந்தா பிறகு தாலி உடைந்த கதையாக அமெரிக்காவுடைய நடவடிக்கை மாறியிருக்கிறது. அமெரிக்கா இதற்கு ஒரு செல்ஃப் விளக்கம் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால், இது ஒரு ப்ரீஎம்ப்டிவ் ஸ்ட்ரைக், ஒரு டிஃபென்சிவ் மெக்கானிசம் என்று போகாத ஊருக்கு வழிகாட்டும் கதையாக அமெரிக்கா பொய்யை சொல்லியிருக்கிறார்கள் என்பது சர்வதேசத்தின் பார்வையாக இருக்கிறது. அமெரிக்கா இந்த தாக்குதலுக்கு காரணம், எங்களை நாங்கள் தாக்கிக் கொள்வதற்கு, பாதுகாத்து கொள்வதற்கு, எங்களை யாரும் தாக்காமல் இருப்பதற்கு இந்த ப்ரீஎம்ப்டிவ், அதாவது தற்காப்பு முன்னேற்பாடு, அதாவது என்ன சொல்வது, நோய் வருவதற்கு முன்பே நாம் அதை தடுத்து கொள்ள வேண்டும் என்பதை போன்று தாக்குவதற்கு முன்பே நாங்கள் தடுத்தோம். இப்ப நாம அமெரிக்காவிட்ட கேட்கிறது வேற என்னத்துக்கு நீங்க பேச ஆரம்பித்தீர்கள்? நீ தான் உலகத்துல பெரிய ஆளாச்சே. அமெரிக்கா இப்ப ஈரான் சொல்வது உண்மையாகிவிட்டது, பொய் சொல்றதுதான் அமெரிக்கா. அமெரிக்காவும் சரி, இஸ்ரேலும் சரி, உலகத்திலே பெரும் பொய்யர்கள், நாசகார சக்திகள், வாக்கு கொடுத்தால் மீறுவது, கொலை செய்வது, இதெல்லாம் அமெரிக்காவுக்கு ஒரு கைவந்த கலை, இஸ்ரேலுக்கு கைவந்த கலை அப்படின்னு ஈரானியர்கள் கூறுவது மட்டுமல்ல, உலகின் பல நாடுகள் சொல்வது இப்போது ஊர்ஜிதப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த அக்ரிமெண்ட்ல கிட்டத்தட்ட அநேகமாக சில இழுபறிகள் இருந்தாலும் அதை முழுமையாக முறித்து விட்டுத்தான் அவர்கள் தாக்குதல் நடத்தியிருக்க வேண்டும். அப்படி தாக்குறதுக்கு உரிமை இருக்கு. ஆனால் அதை முழுமையாக முறித்து சில நாட்களுக்கு பின்பு தாக்குதல் நடத்தியிருந்தால் இந்த ஒப்பந்தத்தை பேசுவதற்கு உளவியல் ரீதியாக அவர்களுக்கு ஒரு மன சந்தோஷம், தைரியம் இருக்கும். ஆனால் பக்கர் கலீபா, சையத் அப்பாஸ் அரக்ச்சி போன்றவர்கள் கத்தர்ல உட்கார்ந்து முடிவு வராவிட்டாலும் இது குறித்து அவர்கள் ஒரு ப்ராஸ்பரிட்டி ஸ்டாக்கிங் ஆன்கோயிங் ப்ராசஸ் ஆன்கோயிங், அதாவது ஒரு நல்ல மனநிலையில் சரி இதை எப்படி பண்ணலாம், அதை எப்படி பண்ணலாம், ஹெர்மூஸில் என்ன பண்ணலாம், என்ட்ரி செய்யப்பட்ட அணு கழிவுகளை வைத்துக் கொள்ளலாமா, எவ்வளோ காலத்திற்கு பின்பு அவர்கள் அனுமதி கொடுப்பார்கள், இப்படியெல்லாம் பேசிக் கொண்டிருப்பார்கள். இது ஒரு பக்கம் கத்தரில் சென்று கொண்டிருக்கிறது. இந்த ஒப்பந்தத்துக்கு மத்திய கிழக்கில் யுனைடெட் அரபு எமிரேட், சவுதி அரேபியா, குவைத், அதாவது துருக்கி மற்றும் எகிப்து ஆகிய நாடுகளும் பாகிஸ்தானுடைய தலைமையில் ஒரு பக்கம் இந்த பீஸ் ஆன்கோயிங் ப்ராசஸ், அமிகபிள் செட்டில்மெண்ட், சீஸ்ஃபயர், அதாவது இட்ஸ் டேக்ஸ் மோர் தென் 60 days, அந்த 60 நாட்களுக்குள் நாம் மற்ற விஷயங்களை பேசலான்னு கத்தருக்கு சென்றிருக்கிற போதே ஈரானுடைய தென் பகுதிகளே பந்தர் அப்பாஸ் பக்கத்தில் பெரும் தாக்குதல். ஆனால் எவ்வளவு பேர் இறந்தார்கள் என்ற தகவல் இல்லை. இதை நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அமெரிக்கா எப்படிப்பட்ட மோசமான சக்தி என்று நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இது எவ்வளவு தவறு. பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிற போது அமெரிக்கா இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, யூத லாபி மார்க்கோ ரூபியோ என்ன சொல்றாருன்னா, எந்த இடத்திலும் அமெரிக்காவுடைய தனித்தன்மையை அவர்கள் விட்டுக் கொடுக்க மாட்டார்கள் என்று மார்க்கோ ரூபியோ சொல்லியிருக்கிறார். இப்பொழுது அமெரிக்காவுக்கு எந்தவித பாடத்தை ஈரான் புகட்ட போகிறது என்பது தெரியவில்லை. இருந்த போதிலும் பக்கர் கலீபா போன்றவர்கள், நாங்கள் இன்னும் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை நாங்களும் எங்களை தற்காத்துக் கொள்வதற்கான நடவடிக்கைகளை ஆரம்பிக்க போகிறோம் என்று அறிவித்திருப்பது, இந்த முறை ஈரானுடைய தாக்குதல் படுபயங்கரமாக கனகொடூரமாக இருக்கும் என்று தான் சொல்லப்படுகின்றது. அமெரிக்கா இந்த தாக்குதலை ராஜ்ய ரீதியாக நடத்தியதற்கு காரணம் ஈரானுடைய
ஒரு ஸ்ட்ராங் தாங்கள் சொல்வதை சாதித்தாக வேண்டும். அதில் குறிப்பாக அவர்களுடைய கோரிக்கை ஹெர்மூஸிலிருந்து பிளாக் கார்டு நீக்கப்பட வேண்டும். ஹெர்மூஸினுடைய முழு உரிமையும் எங்களுக்குத்தான் இருக்கிறது. யுஎன் கன்வென்ஷனல் ஆக்ட் படி அது ஒரு பொதுவழிப்பாதை. இந்த பொதுவழிப்பாதையில் அமெரிக்கா இருந்தால், யூதர்கள் இருந்தால் அது அவர்களுக்கு என்று சொல்லும் ஐநா. ஆனால் இது ஒரு பொதுவழிப்பாதை. உலகின் பொதுவழிப்பாதையை பயன்படுத்துவதற்கு யாரும் தடை செய்யக்கூடாது என்று திருப்பி திருப்பி சொல்கிற ஐநா சாசன பிரசாரம் அந்த அந்த விவகாரத்தை அவர்கள் இப்போது மேற்கோள் காட்டுகிறார்கள். ஒப்பந்தம் இப்பொழுது முறிந்து போய்விட்டது, போர் ஆரம்பித்து விட்டது. சரி, இப்போ அவர்கள் எச்சரிக்கை செய்து கொண்டிருப்பது இனி போர் ஒப்பந்தம் இல்லை, ஒன்றும் இல்லை, ஒரு மண்ணும் இல்லை. ஏனென்று சொன்னால் ஹெர்மூஸில் இனி பதட்டம், அணு ஆயுதங்கள் குறித்து பதட்டம், இனி மத்திய கிழக்கு நாடுகளில் பதட்டம், இனி தெஹ்ரானில் பதட்டம், இஸ்ரேலில் பதட்டம். இனி அடுத்த இலக்கு அநேகமாக நான் நினைக்கின்றேன் ரெட்சியாகத்தான் இருக்கும். காரணம், ரெட்சி இப்பொழுது ஹவுதிகளை வைத்து இனி மிக கொடூரமாக தாக்குவார்கள். அது தப்ப முடியாது. ஏனென்றால் அவர்களுக்கு இனி வாழ்வா சாவா என்ற போராட்டம் தான். இந்த முறையில் இன்று காலை பேசிய அமெரிக்க வெளிவிவகாரத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ, எங்கள் நலனை காப்பதில் எப்போதும் நாங்கள் பின்வாங்க மாட்டோம் என்று சொல்லித்தான் இந்த தாக்குதலுக்கு பிறகும் அமெரிக்காவினுடைய அறிக்கை ஒரு டிஃபென்சிவ் மெக்கானிசம், ஒரு ப்ரீஎம்ப்டிவ் தற்காப்பு நடவடிக்கை என்று சொல்லியிருக்கு. தற்காப்பு நடவடிக்கை பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கும் போது செய்வது அறிவுபூர்வமாக அல்ல. அது பேச்சுவார்த்தைக்கு முன்பு அல்லது பேச்சுவார்த்தைக்கு பின்பு நடந்திருந்தால் பரவாயில்லை. சமாதானம் நடந்து கொண்டிருக்கிற போது தாக்குவதுதான் கேவலப்பட்டவர்கள். ஏற்கனவே கலீலுல் ஹயாவுடைய பிள்ளையை கொலை செய்தார்கள். இஸ்ரேலுக்கு சமாதானம், காசா போர் குறித்து பேசி நடந்து தோஹாவிலே தாக்கி கொண்டார்கள். இவர்கள் மோசமானவர்கள், நெறிமுறைகளை மீறக்கூடியவர்கள் என்பதுதான் இந்த செய்தியில நம்ம பார்க்கிறோம். இப்ப ஈரான் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க நேற்று முன்தினம், ஈரானுடைய எச்சரிக்கையை தாண்டி ஈரான் சரியான முறையில் நடக்க தவறினால் மாற்று வழி எடுக்க வேண்டும் என்று மார்க்கோ ரூபியோ நேற்று மாலை சொல்லியிருந்தார். அதற்கு பிறகுதான் இந்த தாக்குதல் நடந்திருக்கிறது. அமெரிக்காவில் ஒரு பெரிய எதிர்ப்பு வந்திருக்கிறது. அமெரிக்க அதிபர் கையெழுத்திட தாமதமாவதற்கு அதுதான் காரணம். அந்த எதிர்ப்பை யூதலாவிதான் அவர்கள் முன்னோக்கி இருப்பார்கள், வேறு யாரும் இல்லை. ஆகவே யூதர்கள் விட்டு கொடுத்து விடக்கூடாது. ஈரானை எல்லாவற்றையும் விட்டு கொடுத்தால் பின்பு சிக்கல் வரும். உலக அரங்கில் அமெரிக்கா அசிங்கப்பட்டு போகும். இனி அவர்கள் என்னதான் சொன்னாலும் இனி உலக அரங்கில் அமெரிக்காவை இனி எவனும் கேட்பு போவதில்லை. ஆனால் அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால், உலக அரங்கில் இன்னும் கேவலப்படாமல் இருக்க வேண்டும் என்றார். தான் இன்னும் மேலாதிக்க சக்தி, நான் ஒரு சூப்பர் பவர், அதெல்லாம் முடிந்த காலம் போய்விட்டது. ஆனால் அவர்கள் அதை செயற்கையாக உருவாக்குவதற்கு முயற்சி செய்கிறார்கள் என்பதுதான் நாம் பார்க்கிறோம். காரணம் இந்த காரணம்தான். குறிப்பாக ரிபப்ளிக் மற்றும் உள்நாட்டு அரசியல் குழப்பம் காரணமாக அமெரிக்காவில் நேற்று கையெழுத்து போடுவது தாமதமானது. அதன் காரணமாக அமெரிக்கா இனி உலகத்தில் முதன்மை என்ற ஒரு நிலை மாறி வருவதை அமெரிக்காவினுடைய தலைவர்கள் விரும்பவில்லை என்பதையும் நேற்று மாலை வந்த செய்தி. இது தாக்குதலுக்கு முன்பு, அதற்கு பிறகு தாக்குதல் நடந்திருக்கிறது. தாக்குதலுக்கு முன்பு தஸ்னிம் ஏஜென்சி ஒரு செய்தியை வெளியிட்டது. செய்தி என்னவென்றால், ஒப்பந்தம் பெரும் பலவீனம் என்று ஈரான் தெரிவித்துள்ளது. இது தாக்குதலுக்கு முன்னால் சில மணி நேரத்திற்கு முன்பு ஈரான் தெரிவித்தது. ஈரான் பணத்தை திருப்பி கேட்க அமெரிக்கா அனுமதி மறுத்தது. ஈரான் ஹெர்முஸ் ஜலசதி திறக்க ஏற்பட்டுள்ள முற்றுக்கட்டை தொடர்கிறது. இது ஏற்கனவே பேச்சு வந்தது. காரணம், பிளாக் கார்டை நீக்க வேண்டும் என்றால் நாங்கள் பிளாக் கார்டை நீக்க மாட்டோம், பணத்தை விடுதலை செய்ய மாட்டோம், அடுத்து விடுவிக்க மாட்டோம், அடுத்து என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் லெபனானில் தாக்குதல் தொடர்ந்துவோம். இதற்கிடையிலே நேற்று முன்தினம் பெஞ்சமின் நெத்தானியாகு அவசரமான ஒரு ஆலோசனை நடத்தி வந்தார். லெபனான் விவகாரத்தில் தடை குறித்து இஸ்ரேல் கவலை, அணு ஆயுத விவகாரத்திலும் கவலை. ஆகவே இவர்களுடைய யூதலாபி தான் அங்கே டொனால்ட் ட்ரம்பை தாமதிக்க செய்தது உங்களுக்கு புரிந்திருக்கிறது அல்லவா? அவர் தாமதிக்க செய்து கையெழுத்து போடாமல் பிரச்சனைகளை கிளப்பி கொண்டிருப்பது யூதர்கள். ஏனென்று சொன்னால், பெஞ்சமின் நெத்தானியாகு நேற்று மாலை தாக்குதலை செய்த பிறகு அவர்கள் இந்த நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறார்கள். ஆகவே யூதர்களுக்கு செய்தி சொல்லப்பட்டு விட்டது. எந்த நிலையிலும் அமெரிக்கா இதன் கையெழுத்தை போட்டுவிடக்கூடாது என்பதில் யூதர்கள் பெரும் லாபி செய்ததால் ப்ரீஎம்ப்டிவ் டிஃபென்சிவ் மெக்கானிசம் என்கின்ற நாம்கி வாசில் அவர்கள் கையெழுத்தை போட்டுவிட்டார்கள். இதற்கு முன்பு நேற்று நியூயார்க் டைம்ஸ் கொள்கை அளவில் ஒப்புக்கொண்டதாக வெளிவந்த செய்தியை
நேற்று மாலை ராய்ட்டர்ஸ் செய்தி மறுத்தது. நியூயார்க் டைம்ஸ் சொன்னது கொள்கை அளவில் ஒப்புக்கொண்டதாக. ஆனால் ராய்ட்டர்ஸ் மறுத்தது தான் இப்பொழுது இந்த தாக்குதலுக்கு பின்பு நமக்கு செய்தி உறுதியாயிருக்கிறது. இந்த ஒப்பந்தம் நிறைவு பெறாமல் மத்திய கிழக்கு நாடுகள் மத்தியில் ஆயுத பலம் சமநிலை ஆவதை, ஈரான் நிச்சயமாக தம அந்தஸ்தை பெறுவதை அமெரிக்கா விரும்பாது, இஸ்ரேலும் விரும்பவில்லை. இவர்களுக்கு கவலை ஏற்பட்டிருப்பது இதுதான் நேற்று வரை. ஆனால் இதையெல்லாம் அவர்கள் யோசித்திருக்கிறார்கள். நாம் இதுவரை உலகத்தை மிரட்டினோம், உலக சக்கரவர்த்தியாக இருந்தோம், மத்திய கிழக்கில் நாம் 2 பேருமே வல்லாதிக்கம் செய்தோம். இப்பொழுது அவனுடைய சொற்களை எல்லாம் கேட்டு அவர்களுக்கு பகரமாக அவர்களுக்கு கூஜா தூக்குவதை போன்று நாம் இந்த தாக்குதலை, இந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டால் நமக்கு கேவலமும் இழிவும் வரும் என்பதால் தான் இப்பொழுது தாக்கியிருக்கிறார்கள். அமெரிக்கா வாக்குகளை கடைபிடிக்குமா என்ற ஒரு சந்தேகம். அமெரிக்கா சொன்னால் பொய் சொல்வார்களே, அணு ஆயுதங்கள் பேச்சுவார்த்தை நடத்த அதிக காலமாகணும் என்றும் வெளிவிவகாரத்துறை அமைச்சர் நேற்று தாக்குதலுக்கு சில மணி நேரத்திற்கு முன்பு இஸ்மாயில் பகவி தெளிவுபடுத்தினார். அமெரிக்கா சொல்றதெல்லாம் பொய் சொல்லுவானே, அவனை நம்பக்கூடாதே, அவன் பேச்சுவார்த்தை முடிந்தது என்று சொல்வான், தாக்குதலை நடத்துவான், தாக்குதல் நடத்த போறோம் என்பான், ஆளை காணாமல் சென்று விடுவான், துரோகிகள் தானே அவர்கள் என்பதை தஸ்னீம் சொன்னது. அதே போன்று பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிற போதே தாக்குதல் நடத்திவிட்டார்கள். இப்பொழுது ரஷ்யா வெளிப்படையாக கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். இதுவும் தாக்குதலுக்கு முன்னால் உள்ள செய்திதான். ஏன்னா இவர்கள் இப்படியெல்லாம் செய்வார்கள் என்று ரஷ்யாவுக்கு தெரியும். அட்லாண்டிக் நாளிதழில், பிரபலமான அட்லாண்டிக் நாளிதழில் ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார் என்ற செய்திகள் வெளியானன. ஈரான் பேச்சுவார்த்தையில் ஈரான் உறுதியாக செயல்படுகிறது. ஈரான் எப்போதுமே சமாதானம் செய்வதில் அவர்களுக்கு விருப்பம். ஆனால் தங்களது உரிமைகளை விட்டுக் கொடுக்க ஈரான் தயாராக இல்லை. ஐக்கிய ராஜ்யம் சட்டப்படி பொதுவெளியில் பயன்படுத்தப்படும் வழி இருந்தால் அதனை கட்டணம் வாங்கக்கூடாது என்று மறுபடியும் அவர்களுக்கு சங்கு ஊதுகிறார்கள். பொதுவெளியில் பயன்படுத்துவது இதுவரை பயன்படுத்தப்பட்டது. ஆனால் அந்த எல்லை கடலாதிக்கத்தில் அது பொதுவெளியா அல்லது அவர் வழியா என்பதை பார்க்க வேண்டும் அல்லவா? நாம் சொல்வது சுங்க கட்டணம் வசூலிக்கும் நிலை எங்களுக்கு கிடையாது, மாறாக கப்பல்கள் பாதுகாப்பு முறைமைகள் மேற்கொள்ள கட்டணம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். யாரு? ஈரான் எப்படி ரொம்ப அறிவா பேசுறாங்க. இங்க பாருங்க, இதுல நாங்க டோல் டோக்கன் போடல. ஆனா போற கப்பலுக்கு செக்யூரிட்டி கொடுக்கணும், போற கப்பல்களுக்கு மற்ற விஷயங்களை பார்க்கணும், போற கப்பல்களுக்கு எல்லாத்தையும் நாங்கள் தான் செய்யணும். அதனால நாங்க அதுக்கு ஒரு அமௌண்ட்டை வாங்குறமே தவிர, நீங்க தயவு செய்து இவன் எப்படியெல்லாம் பல்ட் அடிப்பானோ அமெரிக்கன், இஸ்ரேல்காரன் எவ்வளவு மாறு செய்வானோ, இதே போன்று ஈரான் சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. நாங்கள் சுங்க கட்டணம் வசூலிக்கவில்லை, எங்கள் நாட்டிலிருந்தோ எங்கள் கடல், அதை முதல்ல நல்ல புரிந்து கொள்ளுங்கள், அந்த இடம் கடலாதிக்கத்தில் அவர்களுக்குள் வருகிறது. ஆகவே இதில் வருகிற எங்களுடைய நாட்டில், எங்கள் கடல் எல்லையில், எங்களுடைய அந்த ஜலசந்தியை கடந்து போகிற விருந்தினர் கப்பல்கள், உலக கப்பல்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது, கடல் கொள்ளையர்கள்ட்ட அவரை மீட்பது எல்லாம் எங்கள் பொறுப்பு. ஆகவே நாங்கள் ஒரு டோக்கனை எங்களுடைய ராஜ்யத்திற்குள், எங்களுடைய இறையாண்மைக்குள்ள பகுதியிலே நாங்கள் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கிறோம் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதில் எந்த விதமான விவகாரமும் இல்லை. அதாவது எப்படி என்றால், சுங்க கட்டணம் அல்லது கடல் கப்பல்களை படுத்துக்கொண்டு போர்த்தி கொள்வது அல்லது போர்த்தி கொண்டு படுப்பது, இது எப்படி இருக்கிறது? படுத்துக்கொண்டு போர்வையை போர்த்திக்கொள் அல்லது போர்த்தி கொண்டு படுத்துக்கொள், ரெண்டும் ஒன்றுதான். ஆகவே நீங்கள் பொதுவெளிக்கு கட்டணம் இல்லை என்று யுஎன் செக்யூரிட்டி கவுன்சில் சொன்னது. அதற்கு பதிலளித்த ஈரான், நோ நோ நோ, இது கட்டண கொள்ளைகளோ அல்லது நாங்கள் சுங்க கட்டணமோ வசூலிக்கவில்லை. ஆனால் நீ உலகளாவிய அடிப்படையில் கடல் ஓரத்திலிருந்து, கடல் பிராந்தியத்திலிருந்து சர்வதேச எல்லைகளுக்கு இத்தனை சதவீதம் அல்லது இத்தனை கிலோமீட்டர் எங்களுக்கு என்று தான் சொல்லியிருக்கிறது. எங்களுக்கென்று சொல்லப்பட்ட அந்த இடத்தில் நாங்கள் உரிமை இருக்கிறது. எங்களுக்கான வி ஹாவ் அ ரைட் டு ப்ரொடெக்ட் அவர் கடலாதிக்க பகுதி அல்லது டெரிட்டோரி. அப்புறம் நாங்கள் எங்கள் நாட்டில் வருகிற இந்த கப்பல்களை பாதுகாப்பதற்கு ஒரு டோக்கன் வாங்குறோம், இதில் என்ன தப்பு இருக்கு அப்படின்னு அவங்க பதில் பேச முடியாத அளவிற்கு சொன்ன பிறகுதான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. புரிகிறதா உங்களுக்கு? இப்பொழுது இந்த நிலை இப்போது என்ன ஆகும்? தாக்கியாச்சு, இனி தாக்குதல் நடத்தி என்னுடைய கை புளியங்கா பறிக்க போய்விடாது. தங்கள் வாழ்க்கையில பெரும் இழப்புகளை, பெரும் கஷ்டத்தை, பெரும் அனர்த்தங்களை சந்தித்து உச்சபட்ச தலைவர் அலி காமெனி, செய்த் அலி காமெனி, லவபுல் ஆளுமைகள்
எல்லாரையும் இழந்து போன அவர்கள் இனி ஒருபோது சும்மா இருக்க மாட்டார்கள். இனி கடும் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படும். அந்த தாக்குதலில் என்ன வேண்டாலும் நடக்கலாம். அது உலகத்தின் இறுதியாக கூட இருக்கலாம், அல்லது மத்திய கிழக்கின் இறுதியாக கூட இருக்கலாம். மிகவும் கொடூரமான ஒரு தாக்குதலுக்கு வழிவகுத்து விட்டது. யூதர்களின் தூண்டுதலால் அமெரிக்காவில் இருக்கும் யூதர்கள் ஒரு கொடூரமான லாபியை ஏற்படுத்தி இந்த போர் நிறைவு பெறக்கூடாது. அப்படி நிறைவு பெற்றால் அமெரிக்காவுக்கு தலை குனிவாகிவிடும். ரிப்பப்ளிக்கன்ல பெரும்பான்மையானவர்கள் யூதர்கள் இன்ஃப்ளூயன்ஸ்டாக தான் இருக்கிறார்கள். ரிப்பப்ளிக்கன் தலை குனிதாக மாற்றினால் ஈரான், இப்போ நீங்கள் என்னதான் சொன்னாலும் இனி அமெரிக்கர்களுக்கு யாரும் பதிலளிக்க போவதில்லை. இன்றைக்கு கூட இந்தியா போன்ற நாடுகள் என்ன சொல்லிட்டாங்க, எங்களுக்கு எங்கே ரொம்ப கம்மியாக இருக்கோ நாங்கள் அங்கே வாங்குவோம்னு அவங்க சொல்லிட்டாங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்கள், எங்களுக்கு எங்கே கம்மியாக இருக்கோ அங்கே நாங்கள் வாங்குவோம். அப்போ அமெரிக்காவுக்கு இந்த நிலையிலே ஒரு செய்தி, நீ ஒன்றும் அதிகாரத்தை எங்களுக்கு மட்டுப்படுத்த முடியாது. ஆகவே இப்போது போர் ஆரம்பித்திருக்கிறது. ஈரானுடைய தாக்குதல் இன்று மாலை இருக்கலாம், நாளை காலை இருக்கலாம். என்ன நடப்பது என்பது நாளை அடுத்த செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும். என்ன வேணும் ஸ்கூலுக்கு, எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.